கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் கருணை தொகை அறிவிச்சிருக்கிறாங்க தமிழக அரசு. இந்த செய்தி அறிக்கையில கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 10% தீபாவளி போனஸ் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு. இது குறித்து தமிழ்நாடு அரசு கூட்டுறவு சங்க பதிவாளர்களுக்கு அனுப்பியுள்ள உத்தரவு என்ன என்று பார்த்தோம்னா, லாபத்தை மட்டும் கணக்கீடு செய்யாமல் போனஸ் வழங்கும் சட்டம் 1965 அடிப்படையில் போனஸ் 8.33%, கருணை தொகை 1.67% என மொத்தம் 10% மிகாமல் வழங்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த போனஸ் தொகையானது குரூப் சி, டி ஊழியர்களுக்கு தற்போது உயர்த்தப்பட்டுள்ள போனஸ் திருத்த சட்டம் 2015 படி 2022 to 2023 போனஸ் பெறுபவர்களின் தளர்த்தப்பட்ட ஊதிய உச்சவரம்பு 21,000 இருக்க வேண்டும். இவர்கள் 2021 முதல் 2022 ஆண்டில் பணிபுரிந்ததின் அடிப்படையில் இந்த ஆண்டு போனஸ் வழங்கப்படும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சார்பு மாவட்ட கூட்டுறவு சங்கங்கள், ஆரம்ப நிலை கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றுபவர்களுக்கு போனஸ் வழங்கும் சட்டத்தின்படி போனஸ் மற்றும் கருணை தொகை பெறுபவர்கள், அதே நேரத்தில் இந்த அமைப்புகளில் பணியாற்றும் துணைநிலை ஊழியர்கள் போனஸ் வழங்கும் சட்டத்தின் கீழ் போனஸ் பெற வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கருணை தொகையாக 2,400 முதல் 3,000 வரை கருணை தொகை பெறலாம் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இது குறித்து கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர்கள் அனுப்பியிருந்த வேண்டுதல் கடிதங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த அரசாணையில் கூறப்பட்டிருக்கிறது.